அமிர்தா அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பயங்கரமா அழுதுகிட்டே இருக்காங்க. இதை எழில் பார்க்குறாரு. பார்த்த உடனே சொல்றாரு, "நீ போயிட்டு வா அம்மா கூட, நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்றாரு. "ஆனா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் போய் ஆகணும். நீ போயிட்டு வாம்மா" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கிட்ட எழில் சொல்றாரு. அதுக்கு பாக்கியா சொல்றாங்க, "என்ன எழில் என்ன மட்டும் தனியா போக சொல்ற? அவன் கணேஷ்லாம் இருக்கான்ல" அப்படின்னு சொல்றாரு. "இல்ல எனக்கு முக்கியமான வேலைம்மா, நான் கண்டிப்பா போய் ஆகணும். அதனால தான் உன்ன போக சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழில் சொல்றாரு. "நீ குழந்தைய கூட்டிட்டு போய் காமிச்சிட்டு வா. அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டான்மா அவன்" அப்படின்னு சொல்றாரு. அமிர்தா, நிலா, பாக்கியா 3 பேருமே சேர்ந்து போறாங்க கணேஷ் வீட்டுக்கு. உள்ள போனோனே கதவ ஓப்பன் பண்றாங்க. பார்த்தா 2 பேருமே நல்லா தான் இருக்காங்க. "உங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு சொல்லி எங்கள வர சொன்னீங்க. இப்ப நல்லா தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. அப்போ ரூம்லேருந்து கணேஷ் வராரு. வந்த உடனே பார்க்குறாங்க. பார்த்த உடனே, "வா அமிர்தா போயிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கைய புடிச்சு இழுத்துட்டு வெளிய போறாங்க. "எங்க போறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு ரூம் கதவ அப்படியே தாப்பால் போடுறாரு கணேஷ். "ஏய் என்னடா பண்ற?" அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைய புடுங்குறாங்க பாக்கியா. குழந்தைய புடுங்கிட்டு, "வா அமிர்தா" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கணேஷ புடிச்சு தள்ளிட்டு வெளிய ஓடி வரதுக்கு ட்ரை பண்றாங்க. அதுக்குள்ள அப்படியே கத்தி எடுத்து அமிர்தாவோட கழுத்துல வச்சுட்டு, "இங்க பாருங்க, அவ்வளதான் நீங்க. அமிர்தாவ அப்படியே கழுத்த அறுத்துருவேன். ஏதாவது பண்ணீங்கன்னா" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. "குடுங்க, குழந்தையும் குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே புடுங்குறாரு. கத்திய வச்சுட்டே மிரட்டி பாக்கியா கிட்ட இருந்து அந்த குழந்தைய புடுங்குறாரு. புடுங்கிட்டு அப்படியே வெளிய வாசல் வரைக்கும் போறாரு. "விட்டுடா, விட்டுடா" அப்படி சொல்லிட்டு பாக்கியா கத்துறாங்க. எல்லாருமே கத்துறாங்க. ஆனா கணேஷ் விடவே இல்ல. அப்படியே ஒரு வேன் வச்சு வேன்க்குள்ள அப்படியே அமிர்தாவ தள்ளிட்டு போயிட்டாரு. குழந்தையும் புடுங்கிட்டு அந்த வேன ஓட்டிட்டு அங்கருந்து கடத்திட்டு போயிட்டாரு. அப்படியே பாக்கியா கத்திட்டே பின்னாடி ஓடுறாங்க. ஆனா அதுக்குள்ள வண்டி எடுத்துட்டு அங்கருந்து கணேஷ் போயிட்டாரு. அப்படியே பயங்கரமா கத்துறாங்க. "அமிர்தா, அமிர்தான்னு" சொல்லிட்டு எவ்வளவோ அழறாங்க பாக்கியா. கணேஷ் அமிர்தாவ அப்படியே வேன்ல கூட்டிட்டு போறாரு. அமிர்தா வேனுக்குள்ள பயங்கரமா கத்துறாங்க. "விட்டுடு, என்ன விட்டுடு" அப்படின்னு சொல்லிட்டு. "அதெல்லாம் விட முடியாது. நீ என் கூட தான் வரணும்" அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் அமிர்தாவையும், நிலா பாப்பாவையும் அந்த வேன்ல கடத்திக்கிட்டு போயிட்டாரு அங்கருந்து.